அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரே நேர்கோட்டில் பல கிரக நிலைகள் பல வருடங்களுக்கு பிறகு சஞ்சரிப்பதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமாக அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரன், குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய் என 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடை தாமதங்கள், இடைஞ்சல்கள் போன்றவை நீங்கி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக கைகூட போகிறது. ஜனவரி 21ஆம் தேதி பல கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வருகின்றன. அந்த தருணத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சிறந்த வாரமாக ஜனவரி 10 - 26 வரை அமைகிறது. குறிப்பாக நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியில் இருந்து பல பகுதிகளில் இருந்து இந்த கிரகநிலைகளை நாம் பார்க்க முடியும். இந்த நிகழ்வானது பிப்ரவரி மாதம் மத்தியில் வரைக்குமே நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளை தாமாக அமைத்து கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. எனவேதான் மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அமைய போகின்றன. இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்திற்குள் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே நுழைகிறார். சூரியனுடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகுவதோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலகி நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எளிதில் பல காரியங்கள் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியனும் வித்யாகாரகரான புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை சுகஸ்தானத்தில் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள் போன்றவற்றை விலக்கி விடுகின்றன. எனவே எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன், ராசிக்கு சகாயமானவரான சந்திரன் மிகவும் வலுவாக விரயம், ஜென்மம் 2 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலகி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குரு பகவான் வக்ரகதியில் தான் வெற்றிருக்கிறார். ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதும் ஒரு வகையில் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாக செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பணவரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள், பல்வேறு வகையில வாழ்வில் சந்திக்கக்கூடிய திடீர் பிரச்சனைகள் போன்றவற்றில் மிக சிறப்பான நல்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. சில காரணங்களை நினைத்து அவற்றை செயல்படுத்த முடியாமல் மன சிக்கலில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அவற்றை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காக தடைகளை தொடர்ந்து சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த காரணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றம் மிக சிறப்பாக அமையும். குறிப்பாக அஷ்டமத்தில் குரு இருந்த
இருந்தாலும் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு காரிய தடைகள் விலகி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடுங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இணைந்து மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகுகிறது. குறிப்பாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடம் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை தவிடுபடியாவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். புதிய தொழில் துவங்குதல் புதிதாக வேலையில் இணைதல் போன்ற நல்ல மாற்றங்களை உறுதியாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் ஒரே நேர்கோட்டில் பல கிரகநிலைகள் வருவதால் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிப்பது மற்றொரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த காரியத்தை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தாலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் முற்றிலும் விலகுங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களை உறுதியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். மிக விரைவில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் உச்சம் பெற போகிறார். எனவே திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான இனிமையான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வதோடு புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகமும் நிறைவாக உண்டு. யோகஸ்தானமாகிய 6இல் ராகுவும் பிரேஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய திடீர் யோகங்களை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக எதை செய்தாலும் அதை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நிறைவான வளர்ச்சி இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும். மேலும் இந்த வேளையில் மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் வக்ரகதியில் நுழைந்திருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்றம் இறக்கத்தை சந்தித்து வந்த நிலையில் முன்னேற்றமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நல்ல முறையில் சிறப்பாக அமைய போகிறது. இழுபறியாக இருந்த பல பணிகளை இந்த தருணத்தில் துரிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 9 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும்.